அதான் அழுத்தத்துக்கு அடங்கி போற ஆளா அப்படின்றத சொல்லலாம். அழுத்தத்துக்கு அடங்கி போகிற ஆளா இல்லையான்றதை நீங்கள் இப்போ கூட தெரியுது இல்லை, அழுத்தத்துக்கு அடங்கி போகிற ஆளா இல்லையா அப்படின்றத வந்துட்டு சொல்லணும். அப்படின்னோம்னா இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கூட்டணி தொடர்பான அழுத்தம்லாம் கொடுத்தாங்க, இல்லை வெறும் விசாரணை தான் நடந்துச்சு, அதில் நேர்த்தியாக நடந்துச்சு, நியாயம் கிடைக்கும் நம்புகிறோம் அப்படின்னால பேசியிருக்கணும். ஆளுநருடைய பேச்சை வந்துட்டு நீ கண்டிக்கணும்ல. நீ வந்துட்டு அதிமுக கிடையாது, நீ பிஜேபி கிடையாது, ஆனால் நீ கண்டிக்கல. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாரும் வந்துட்டு அதை கண்டிக்கிறாங்க, பத்திரிகைகள் கூட கண்டிக்குது, ஆனால் நீ எதுவுமே கண்டிக்கல. மில்கி மிஸ்ட் கௌகி பிஜேபியோட சமரசம் பண்ணோம்னா இந்நேரத்துக்கு அவர் கூட்டணிக்கு போயிருப்பார்ல. இவங்களை எல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. ஏன் அப்படின்னோம்னா இவர் அந்த மாதிரி என் மேலே அழுத்தத்துக்கெல்லாம் நான் ஆட்படுறேன் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லக்கூடியவர் அங்கே நேற்று ஒரு உறுதிமொழி இருக்கிறாரு. எந்த ஒரு கட்சியாவது இந்த மாதிரி நான் நேர்மையுடன் இருப்பேன், நான் உண்மையுடன் இருப்பேன், நான் ஒற்றுமையுடன் செயல்படுவேன் அப்படின்னு உறுதிமொழி இருப்பாங்களா? நீங்கள் ஏதோ ஒரு கட்சி சொல்லுங்க. ஊழலை பற்றி பேசுகிறாருல, சொல்லுங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கிற புஷி ஆனந்த் உட்பட யார் பிளாக்ல டிக்கெட் விற்காதவன்? விஜய் பெனிஃபிஷியரியா இல்லையா? இந்த விஜய் இந்த பிளாக் லிஸ்ட்ல பெனிஃபிஷியரி யாரா? ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் அப்பட்டமான ஒரு ஊழல் ஆட்சியை தான் வந்துட்டு விஜயாலேயே கொடுக்க முடியும். அப்பட்டமான ஊழல் ஆட்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஊழல் பண்ணுவார் பண்ணலை அப்படின்றது இல்லை. தாவேக்காவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஓட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா 40% ஓட்டு என்கிட்ட இருக்கு அப்படின்றத அவங்க நேற்று பதிவு பண்றாங்க. சிரிப்பா உனக்கு? தாவேக்காவுக்கு கொள்கை இருக்கான்னு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஆனால் திமுகவில் எத்தனை பேருக்கு அம்பேத்கரை பற்றியும் பெரியாரை பற்றியும் கார்ல் மார்க்ஸ் எழுதுகிற தாஸ் கேபிட்டல் பற்றியும் ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறேன். தாஸ் கேபிட்டலை பற்றியெல்லாம் இவனுக்கு என்ன தெரியும்? அதாவது ஏதோ விஜய் வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் மாதிரியும் இவர் வந்துட்டு எங்கல்ஸ் மாதிரியும் என்ன கதைங்க அதெல்லாம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவினுடைய மாநில அளவிலான செயல் வீரர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது சார். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு விஜய் அவர்கள் மீண்டும் பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க சார். விஜயினுடைய இந்த பேச்சை முதல் கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது என்ன அப்படின்னா, இந்த தைரியமாக காட்டிக்கிறது அப்படின்ற ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ச்சூழலில் ஒரு விசாரணைக்கு போயிட்டு வந்தார். கரூர் நெரிசல் மரணங்கள் தொடர்பாக அந்த விசாரணைக்கு போயிட்டு வந்தார். அது இல்லாத பொலிட்டிக்கலாக வந்துட்டு அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, கூட்டணிக்கு போயிடுவார் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான ஒரு எதிர்ச்சூழல் அவருக்கு, அட்வர்ஸ் சுச்சுவேஷன் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுவார், அது தன்னுடைய கட்சிக்காரங்களை வந்துட்டு ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு செயல்பட விடாது பண்ணிட போகுது. செயல்பாடு ஒன்றும் இல்லை. அதனால் அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஒன்றத்தை போட்டு ஒரு குறுகிய காலத்தில் போட்டு அதை வந்துட்டு அவர் நேற்று நடைமுறைப்படுத்தினார். அதுதான் நேற்று நடந்த அந்த செயல்வீரர் கூட்டம். அந்த செயல்வீரர் கூட்டத்தில் அவர் என்ன அப்படின்னோம்னா, நம்ம கட்சி இயங்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள், இதை பாருங்கள் பிகில் சின்னம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அது இல்லாத வந்துட்டு நான் திமுகவோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணலை, அதிமுகவோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணலை, இவங்க 2 பேரும் தான் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்துட்டு பண்ணுறாரு. மூன்றாவது என்னென்னா, என்னை மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு அங்கே அதை முடிவு எடுத்துட்டாங்க, எல்லாம் ஒரு சரண்டர் பண்ணிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு உடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சோசன் வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணி, என்னையா மற்றவங்களாலையா அழுத்தம் கொடுத்தா அப்படிலாம் கொஞ்சம் ஷோல்டர்லாம் ஷேக் பண்ணார். இவ்வளோதான். ஸோ இது 3த்துக்காகத்தான் வந்துட்டு அவர் வந்தார். அதை அவர் முடிச்சுட்டு அது வெற்றிகரமாக பண்ணிட்டதான் நினச்சிட்டு அவர் போயிட்டார். அதான் அழுத்தத்துக்கு அடங்கி போகிற ஆளா அப்படின்றத சொல்லலாம். அழுத்தத்துக்கு அடங்கி போகிற ஆளா இல்லையான்றதை நீங்கள் இப்போ கூட தெரியுது இல்லை, அழுத்தத்துக்கு அடங்கி போகிற ஆளா இல்லையா அப்படின்றத வந்துட்டு சொல்லணும். அப்படின்னோம்னா இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கூட்டணி தொடர்பான அழுத்தம்லாம் கொடுத்தாங்க, இல்லை வெறும் விசாரணை தான் நடந்துச்சு, அதில் நேர்த்தியாக நடந்துச்சு, நியாயம் கிடைக்கும் நம்புகிறோம் அப்படின்னால பேசியிருக்கணும். அந்த விசாரணையை பற்றி அப்படியே சுத்தமாக நீங்கள் கமக்கமாக இருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இல்லை, விசாரணை நடக்கும்போது இதை பொலிட்டிக்கலாக பேசலாமா? தாராளமாக பேசலாம். அது வந்துட்டு சப்ஜுடிஸ் கிடையாது, விசாரணையை பற்றி தான் பேச போகிறீங்க. எனக்கு வந்துட்டு அந்த அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா எதுவுமே இல்லை, ரொம்ப டீசெண்டாக தான் விசாரித்தாங்க. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகளும் நீங்கள் நம்ப தேவையில்லை, அதெல்லாம் உண்மை இல்லை, இவ்வளோ தூரம் பேசலாம். புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் சொல்லப்பட்ட போது உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் விளக்கலாமே, ஏன் விளக்கலை? ஸோ அவர் பிஜேபி கூட நான் சமரசம் பண்ண மாட்டேன் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக திரும்ப சொல்றாரு. ஏன்னா விஜய் மேலே வரக்கூடிய விமர்சனமே இந்த கரூர் விவகாரம், குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் அவர் வந்து சமரசம் பண்ணிடுவாருன்னு அதை அவர் வெளிப்படையை நேற்று போட்டு உடச்சிருக்காரு. அவர் உள்ளபடியே அவர் வந்துட்டு ஒரு சமரசம் பண்ணிக்கல அப்படின்னோம்னா, இங்கே இருக்கிற திமுக அதிமுகவை தாக்கிறதை விட அவர் அதிகமாக வந்துட்டு பிஜேபியை தாக்கியிருக்கணும்.
ரொம்ப சிம்பிள். இல்ல வர்றது சட்டமன்ற தேர்தல். அதனால என்ன, தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் தானே, ஆமா. பாதிக்கப்படுறது தமிழ்நாடு தானே. இல்ல ஆளுங்கட்சி திமுக தானே சார். இல்லை, ஆளுங்கட்சி திமுக, பாதிக்கப்படுறது தமிழ்நாடு. யாரால? ஒன்றிய அரசுடைய திட்டங்களில் நம்மளுக்கான நிதியை தர்றதில்ல, நம்மளுக்கான ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த ஆளுநரை வச்சு எப்படியாப்பட்ட ஒரு இது செய்கிறாங்க. இப்போ நீ முதல்வராக இருக்க, இதே மாதிரி ஆளுநர் வந்துட்டு நீ கொடுக்குற அறிக்கையை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று படித்தா நீ ஏற்றுக்குவியா? அப்போ ஏன் கண்டிக்க மாட்டேங்கிற? ஆளுநருடைய பேச்சை வந்துட்டு நீ கண்டிக்கணும்ல. நீ வந்துட்டு அதிமுக கிடையாது, நீ பிஜேபி கிடையாது, ஆனால் நீ கண்டிக்கலை. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாரும் வந்துட்டு அதை கண்டிக்கிறாங்க, பத்திரிகைகள் கூட கண்டிக்குது, ஆனால் நீ எதுவுமே கண்டுக்கல. சரி, நேற்று என்ன நாடு? தியாகிகள், மொழிப்போர் தியாகிகள். மொழிப்போர் தியாகிகளுக்கு வந்துட்டு அந்த 12 பேருடைய படம் வச்சுட்டு மாலை போட்டு ஒரு வார்த்தை இந்திய எதிர்ப்பை பற்றி, அந்த இருமொழி கொள்கை அப்படின்றது எப்படி நம்மளுடைய உயிர் கொள்கை. அதனால் இந்த தமிழ்நாடு வந்துட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது, முன்னேறி இருக்கு. முதல் மாநாட்டிலே அதை சொல்லியிருந்தாங்களா சார், இருமொழி கொள்கை தான் அப்படின்னு? அதாங்க, அப்போ சொல்லிட்டு அத்தோட அவ்வளோதான். இன்றைக்கெல்லாம் வந்துட்டு இந்த மொழிப்போர் தியாகிகள் தினத்தெல்லாம் ஒன்று எதுவும் பேசக்கூடாது இல்லையா? இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை நீ வெளியில் போயிட்டு ஒரு நகரத்தினுடைய முக்கியத்துவம், இது ஈரோடு, இங்கே தான் பெரியார் பிறந்தார் அப்படின்னு உலகம் தெரியாத விடயங்களுக்கு, உலகத்துக்கே தெரியாத விடையெல்லாம் நினைப்புட்றிய. நேற்று வந்துட்டு இந்திய மொழிப்போர் தியாகிகள் ஏன் அப்படின்னோம்னா, இதெல்லாம் பேசுனேன் அப்படின்னோம்னா உன்னை வந்துட்டு திமுக போகிற கொள்கை பாதையிலேயே உன்னை வந்துட்டு சேர்த்து எடை போட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு எழுதி கொடுக்குறவன் ரொம்ப அழகாக எழுதி கொடுக்குறான். கொஞ்சம் ஆரம்பத்தில் மட்டும் ஒரு 5 நிமிஷம் 2-3 நிமிஷம் பேசிட்ட உடனே பிட் எடுத்து வச்சிடுறாரு. மொழிப்போர் இது எல்லாமே திமுகவுக்கு சொந்தமானது இல்லை சார், இல்லை யார் வேணாலும் பேசலாம் இல்லையா? அதான் ஏன் நீ பேசலான்னு கேட்குறாங்க. யார் வேணாலும் பேசலாம், ஏன் நீ பேசலை? அப்போ உன்னை எப்படி நம்புறது? இல்லை சார், அவரே பிஜேபியோட சமரசம் பண்ணோம்னா இந்நேரத்துக்கு அவர் கூட்டணிக்கு போயிருப்பார்ல. இல்லைங்க, இப்போ பிகில கொடுத்துருக்குறாங்க இல்லையா இவருக்கு, பிகிலா சங்கம் அப்படின்றது தெரியட்டும். இன்னும் நிறைய இருக்குது இல்லை, இன்னும் நாட்கள் இருக்குது இல்லை, நம்ம தேர்தல் ஒன்றும் அறிவிக்கப்படலை, இன்னும் நிறைய நாள் இருக்குது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. ஏன் அப்படின்னோம்னா, இவர் அந்த மாதிரி என் மேலே அழுத்தத்துக்கெல்லாம் நான் ஆட்படுறவன், அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லக்கூடியவர். அங்கே அப்படியேப்பட்ட ஒரு மனநிலையும் மன உறுதியை படைத்தவராக இவர் இருந்தாருன்னா, கரூரில் அந்த சம்பவத்துலேருந்து அந்த இடத்த விட்டு ஓடி வந்திருக்க மாட்டார். நீங்கள் ஓடி வந்திருப்பீங்க? ஓடி வந்திருப்பீங்களா? ஓடி வந்திருக்க மாட்டீங்களா? நீங்கள் தாவேக்கா தலைவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு வந்திருப்பீங்களா, நின்று இருப்பீங்களா? அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக மக்களை பார்ப்போம். மக்களை தானே பார்த்து நின்று இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது. உங்கள் கூட போலீஸ் நிற்கும்ல, அந்த இடத்தோட ஓடி வந்துட்டீங்க. 30 பேர் சத்தாங்கன்னு ஏர்போர்ட்டில் சொல்கிறாங்க, பேசாத போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு உள்ளே போனீங்க. 3ஆவது நாள் ஒரு வீடியோ விட்டுட்டு 72 நாட்கள் வெளியிலே வரல. நீ வந்துட்டு ரொம்ப துணிச்சல் மிக்கவர் அப்படின்னு நான் எடுத்துக்கணுமா? பாரு, 72 நாள் பேசலை அப்படின்னா அவருக்கு இவ்வளோ துணிச்சல் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா மக்கள்? சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் விஜய் அவர்கள் சொல்கிறது இன்னொன்று வந்து நம்ம மக்களை நம்புறாங்க, நம்மளை அப்படின்னு. இவ்வளோத்துக்கும் பிறகு மக்கள் நம்புறதா அவர் சொல்கிறாரு. அங்கே ரசிகன் கூட நம்பலை அப்படின்றத இவங்க ரொம்ப நம்ம தொலைக்காட்சிகள் மற்றவங்க அவங்களுக்கு அந்த ஃபீட் எடுத்து கொடுக்க தான் தொலைக்காட்சிகள் போடுறாங்க. தொலைக்காட்சிகளே போயிருந்தாங்கன்னா நல்லா அழகாக பிளானிங் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இவருடைய ரசிகர்கள்லாம் என்ன விதமான மனநிலையில் என்ன விதமான ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்றது எல்லாத்தையும் பார்த்து. நேற்று விசில் சத்தம் பார்த்தீங்களா சார்? விஜய்க்கே வந்து காதை மூடுற அளவுக்கு விசில் சத்தம் வந்து சார். அது முன்னாடி இருக்கிறவங்களாம் விசில் நிறைய அடிச்சு, நான் தானே பார்க்குறேன். விஷால் பார்க்குறது எல்லாத்தையுமே நானும் தானே பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியுங்க எங்களெல்லாம் பற்றி. ஒருத்தன் ஒரு தொண்டன் வந்துட்டு முதல்ல மதிப்பீடு செய்கிறது யார் அப்படின்னா தனது தலைவனை தான். அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியில் அவன் எந்த அளவுக்கு செயல்படணும் அப்படின்றத முடிவெடுக்க போகிறான். இவர் நேற்று ஒரு உறுதிமொழி இருக்கிறாரு. எந்த ஒரு கட்சியாவது இந்த மாதிரி நான் நேர்மையுடன் இருப்பேன், நான் உண்மையுடன் இருப்பேன், நான் ஒற்றுமையுடன் செயல்படுவேன் அப்படின்னு உறுதிமொழி இருப்பாங்களா? நீங்கள் ஏதோ ஒரு கட்சி சொல்ல கொள்கை பற்றுடன் இருப்போன்னு ஒரு கொள்கை உறுதிமொழி எடுத்துட்டு தான் கூட்டத்தை ஆரம்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உண்மையுடன் இருப்பேன், நேர்மையுடன் பணியாற்றுவேன், ஒற்றுமையுடன் பணியாற்றுவேன், இதெல்லாம் எதுக்கு வருது? ஊழல் செய்ய மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி வந்து பொதுவாக மக்கள்கிட்ட வரும் இல்லையா? அதை கிளாரிஃபை பண்ற விதமா எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படி நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க? அது சொல்லாது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? நான் சொன்னது என்னது? களத்தில் நேர்மையுடன் பணியாற்றுவேன், உறுதியுடன் பணியாற்றுவேன், ஒற்றுமையுடன் பணியாற்றுவேன். அப்போ இல்லைன்னு தானே அர்த்தாங்க கட்சியில். கட்சியில் இன்னும் கட்டமைப்பே போய் சேரல. ஆனால் அதுக்குள்ள ஒற்றுமை, உறுதிப்பாடு, நேர்மை இதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. இவருக்கு ஊழலை பற்றி பேசுகிறாருல, சொல்லுங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கிற புசி ஆனந்த் உட்பட யார் பிளாக்ல டிக்கெட் விற்காதவன்? விஜய் பெனிஃபிஷியரியா இல்லையா? இந்த விஜய் இந்த பிளாக் ரேக்ல பெனிஃபிஷியரி யாரா? ஆமாம், இல்லைன்னு சொல்லுங்க. அவர் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. பெரிய குற்றச்சாட்டு தான் நான் சொல்கிறேன். ரஜினிக்கே அந்த குற்றச்சாட்டை நான் சொன்னேன். நீ இதில் பெனிஃபிஷியரி அப்படின்னு எப்படி நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏரியா வாங்குறீங்களா, சம்பளம் மட்டும் வாங்குறீங்களா? ஏரியா வாங்குறீங்கல்ல, அப்போ அந்த ஏரியாவில் வசூல் ஆகிற பணத்தில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பணம் தானே அது என்ன பணம்?
அதை எதை வச்சு முடிவு எடுக்கிறாங்க? 150 ரூபா டிக்கெட் 1500 2500 விற்று நீங்கள் வந்துட்டு காசு ஆக்குறீங்களே, அந்த பணம் ஃபுல்லாக யாருக்கிட்ட போகுது? உங்களுக்கு வேறு பங்கு இல்லை? இவ்வளோ காலம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? வெறும் அந்த இவங்க கொடுக்கறது தான், அந்த கொடுக்குற பணத்துக்கு தான் நான் வரி கட்டுறேன் அப்படின்னு உங்கள் மேலே ரைடே வந்துருக்கக்கூடாது. ஆனா இந்த பிளாக் டிக்கெட் தொடர்பாக தாவேக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் கவனிக்க வேண்டியது அரசாங்கம் தானே. யாரு? அரசாங்கம் தானே இதெல்லாம் கவனிக்கணும். யாரை கவனிக்கணும்? இந்த மாதிரி ஐயா, black ticket- அரசாங்கம் கவனிக்கிறீங்க. இப்போ இவரே திறந்துட்டீங்கன்னா யார் இவரை கவனிக்கிறது? இப்படிப்பட்ட பிளாக்ல டிக்கெட் விற்கிறவர் வந்துட்டு நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா யார் கவனிக்கிறது? இந்திய ஒன்றிய அரசு கவனிக்குமா, இல்லை ஈடி கவனிக்குமா? என்னங்கய்யா கதையா இருக்குது. அவர் சொல்றாரு சார், நான் நீங்க வந்து முதல்ல- நிறைய பணம் பார்த்துட்டேன், இதுக்கு மேல நான் வந்து ஊழல் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு தேவையில்லை அப்படின்றது சொல்றாரு சார். அப்புறம் ஏன் 1.5 கோடி ஒரு கட்டாத ஒரு புறக்கணிச்சாரு? ஏன் கணக்கில் காட்டல? புலின்ற ஒரு படத்தில் நடிச்சதுக்கு வாங்கின 15 கோடி இவர் ஏன் கணக்கில் காட்டல? ரொம்ப பியூரானவன் தானே நீ, சொல்ல பார்க்கலாம். ரெண்டாவது, நான் நடித்த படத்துக்கு உங்களுடைய பிளாக்ல டிக்கெட் விற்கிறத பற்றி எல்லா இளைஞர்கள் மாணவிகள் யார் யாரும் பேசுகிறாங்களே, ஏதாவது ஒரு பதிலடி சொல்லியிருக்க? ஏன் சொல்லலை? நான் அதான் சொல்ல வரேன். நான் உங்களால் பண்ண முடியாது. உங்களுடைய கட்சியில் பொறுப்பில் போடுறதுக்கு காசு வாங்குறாங்களா இல்லையா? இது ரொம்ப நாளா வந்துட்டு குற்றச்சாட்டு இன்னும் நிரூபிக்கப்படலை இந்த விஷயம். யார் நிரூபிக்கப்படல? நேராக வந்து தம்பி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவன் வந்துட்டு மைக்கில் பேசுகிறான், தொலைக்காட்சிகள் பதிவை வெளியிடுது, ஆனால் அது வந்துட்டு நிரூபிக்கப்படல. அது உங்கள் இஷ்டம், விட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்பட்டமான ஒரு ஊழல் ஆட்சியை தான் வந்துட்டு விஜயாலேயே கொடுக்க முடியும். அப்பட்டமான ஊழல் ஆட்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஊழல் பண்ணுவார் பண்ணலை அப்படின்றது இல்லை, முதல்ல அரசு இயந்திரத்தினுடைய செயல்பாடே அவருக்கு தெரியாது. சிஸ்டம் சரியில்லைன்றீங்க. செயல்பாடே உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே சிஸ்டம் சரி இருக்குதா கரெக்ட் பண்ணலாமான்னு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கேட்குறேன், விஜய்க்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுங்களா பார்ப்போம். ஆனால் அவர் சொல்ல சார், மக்களுக்கு நல்லா தெரியும், அதனால தான் என்ன கெரியரின் உச்சத்தில் வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. எங்கெங்க கேரியர்னுடைய உச்சத்தில் வச்சது அப்படின்றது வந்துட்டு உங்களோட சினிமாவை பார்த்துங்க, அது எல்லாருமே பார்ப்பாங்க. நானும் பார்ப்பேன், நீங்களும் பார்ப்பீங்க, இவங்களும் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. சினிமா உச்சத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபேஸு. ரஜினியை கூட உச்சத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப நியாயமான சொன்னார், நானும் மாட்டிக்க விரும்பலை, என் ரசிகர்களை நான் சிக்க விட விரும்பலை அப்படின்ட்டு அவர் வெளில ஒதுங்கினார். எவ்வளோ பர்சன்டேஜ் அவர் சொன்னார்? 15 to 20% அவர் சொல்லிட்டு கணக்கு போயிட்டார் அவர். புரியுதுங்களா? அவரையும் உச்சத்தில் தானே வச்சுருக்காங்க, இப்பவும் உச்சத்தில் தானே வச்சுருக்குறாங்க. 175 படமா நடிச்சு விட்டார்ல அவர், இன்னும் உச்சத்தில் தானே வச்சுட்ருக்குறாங்க. அது ஜனங்க வச்சுட்ருக்குறாங்களா இல்லை உன் படத்தை பார்க்குறாங்களா? நீங்களா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துக்க வேண்டியது. அதை பற்றி ஒன்றும் இல்லை, மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க, வாக்களிக்க போகிறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன தெரியும் உங்களுக்கு சிஸ்டத்தை பற்றி? எதையாவது இப்போ நீங்கள் போனீங்க, திருச்சியில் பேசுனீங்க, அப்புறம் அரியலூர் இன்னொரு இடத்துல பேசுனீங்க, அடுத்தபடியாக நாகப்பட்டினத்தில் பேசுங்க, திருவாரூரில் பேசுனீங்க, நாகப்பட்டினத்தில் பேசுங்க, கரூரில் பிரச்சனை ஆகி போச்சு. 6 இடங்களில் எதையாவது நீங்கள் தெளிவாக பேசுனீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போது யூ ஹாவ் அ பர்செப்ஷன் டிஃபிகல்ட்டி. ஒன்றத்தை புரிஞ்சுக்கிறதுலேயே உங்களுக்கு வந்துட்டு பெரிய கஷ்டம் இருக்குது. உங்களால் எப்படி ஒரு புரிதல் இல்லாதவங்க வந்துட்டு எப்படி நல்லா ஒரு ஆட்சியை தர முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ மோடி வேறு, மோடி வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் உலகம் தயார் பண்ணுது, அமெரிக்கா அவருக்கு சப்போர்ட் பண்ணுது, இங்கே இருக்கிற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு சரி பண்ணுது, அவங்க ஊடுருவி இருக்கக்கூடாது அதிகாரிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹி பிகம்ஸ் அ பிரைம் மினிஸ்டர். ஆனால் என்ன நடந்துச்சு நாட்டு மக்களுக்கு? இதே தான் பிரச்சனை. இது டசன்ட், அவருக்குன்னு ஒரு இலக்கு கிடையாது, ஒரு பார்வை கிடையாது, எதுவுமே இல்லை. விளைவு என்ன? தாவேக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாட்களாக இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்கன்ற ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் என்ன வரைக்கும் தமிழ்நாடு என்னன்றது நீ பாரு. இந்தியாவில் இன்னைக்கு தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்குது சொல்லு. அந்த இடத்துலேருந்து உன்னுடைய மறுப்புரையை சொல்லி பார்ப்போம். நான் டிஃபெண்ட் பண்ணுறேன் இந்த அரசை, நீ வந்துட்டு சொல்லி பாரு. அவன் இருக்கானே அதை ஒரிஜினா விட்டு சொல்ல பார்ப்போம். இல்லை அருண்ராஜுக்கெல்லாம் விவரம் தெரியாத ஒன்றும் இல்லை, வந்து பேசட்டும், சொல்லுங்கள் இந்த அரசுக்கு எதிராக. நான் எதிரில் நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். நான் டிஎம்கே இல்லை, நான் இந்த ஆட்சியை வந்து பேசுகிறேன். நான் இதுக்கு முன்னாடி இருந்த இது பற்றி பேசுகிறேன். உங்களால் ஏன் செய்ய முடியாதுன்றதையும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நம்ம உலகத்தை வெல்வோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பில்டப்பு, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் உள்ளபடியே ஒரு பாசிச சர்க்காரை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா, அது எதிர்க்கக்கூடிய உங்களுக்கு துணிவு இருக்குது அப்படின்னோம்னா, நீங்கள் டங்ஸ்டன் எதிர்ப்பையே காட்டாததுலேருந்து தெரிஞ்சிருச்சு நீங்கள் அதுக்கான ஆள் கிடையாதுன்ட்டு. பரந்தூருக்கு போயிட்டு இந்திய ஒன்றிய அரசை பற்றி பேசாத போது தெரிஞ்சிருச்சு நீங்கள் யாருன்னுட்டு.
நான் எஜெண்டா இவருக்கு டிஎம்கே எதிர்க்கிறது ஒரு எஜெண்டா அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம், இவர் ஒரு திமுக எதிர்ப்பாளரே கிடையாது. இவர் திமுகவை எதிர்க்கக்கூடிய அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டவர், அவ்வளவுதான். அதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமானது, அவங்க எதிர்க்கிறத நான் வலிமையை எதிர்ப்பேன்னு காட்டிக்கிறதுக்காக பாசிசம் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் இந்த டிசைன் பண்ணி எழுதி கொடுக்கப்பட்ட விஷயம். இன்னும் சொல்ல போனால் ஜான் ஆரோக்கியசாமியினால எழுதி கொடுக்கப்பட்ட விஷயம். எனக்கு தெரியும், என்கிட்ட தானே கரெக்ஷனுக்கு வருது எல்லாமே. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி என்கிட்ட தான் கரெக்ஷன் வந்துச்சு. இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. புரியுதுல, கரெக்ஷன் வந்துச்சு இல்லை என்கிட்ட. நான் தானே எல்லாத்தையும் தூக்குனேன். இல்லாட்டி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சேரன் செங்குட்டுவன் எல்லாம் வந்துருப்பாங்க அன்னைக்கு. இன்னும் ஏகப்பட்ட பேர் வாழ் எடுத்துட்டு நின்றுருப்பாங்க. நான் தான் சொன்னேன், பண்ணுறது ஜனநாயக அரசியல், இவங்களுக்குலாம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு விட்டது நான் தான். அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு அரசியலை வந்துட்டு நீங்கள் ஒரு யதார்த்த நிலையில இருந்துட்டு நீங்கள் அணுகணும். நீங்கள் பிரின்சிபலாக நீங்கள் அணுகலாம், ஃபிலாசாபிக்காக நீங்கள் அணுகவே முடியாது. அது உங்களுடைய அவுட்லுக். அது தத்துவ ரீதியாக நான் வந்தால் என்ன ஆகும் தெரியுமான்னு, என்னது மாங்குயில் கோவிடும் பூஞ்சோலை, இல்லாட்டி இந்த மாதிரி சொல்லுவாங்களே வந்துட்டு கொண்டது என்னது எம்ஜிஆர் பாடுவார், தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகைகள் பூத்த மணிமகுடம், குயில்கள் வாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். அப்படியா இருந்துச்சு 10-12 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி வந்து அப்படியா இருந்துச்சு? சும்மா அதெல்லாம் எழுதி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், பாடலாம். அதிகபட்சம் அதனுடைய ஒருத்தர் கல்யாண ரிசப்ஷனில் பாடிக்கிட்டு இருக்கலாம், வேற எதுவுமே கிடையாது. விஜய் யதார்த்தத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னோம்னா உங்களுடைய ஒரு அது சொன்னோம், இன்ன வரைக்கும் ஊழலை எதிர்க்கிற நீ உன் கட்சிக்கு ஆன செலவு எப்படி செய்யப்படுகிறதுன்றதை சொல்லியிருக்கியா? இங்கே ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி இருந்துச்சு, இப்போ திமுக இருக்குது. இவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ பணம் செலவு செய்கிறோம் அப்படின்றத இவங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ஆச்சு. நீ சொல்லு, நீ எப்படி விக்கிரவாண்டி மாநாட்டம் நடத்தின, எப்படி மதுரை மாநாட்டம் நடத்தின, எப்போ ஒரு ஈவெண்ட், இதோ இப்போ நேற்று நடத்தின அந்த ஈவெண்ட்டில் எங்கே அது செலவு பண்ண காசு, யார் செலவு பண்ணுது, எல்லாம் உங்கள் பணம் தானா சொல்லு. அந்த 20 லட்சம் கொடுத்தீங்களா, அது யாரோட பணம் சொல்லு, வெளிப்படையில் நீ சொல்லு. மற்ற யாருக்குமே எதுவுமே தெரியாது, இவங்களுக்கெல்லாம் தெரியாது, இதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம் அப்படின்னு நீங்கள் உங்களோட ரசிகர்கள்ட்ட சொன்னீங்கன்னா உங்கள் ரசிகர்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போயிடுவான். அவனுக்கு என்ன, விஜயை ஆதரிக்கணும், விஜயோடு இருக்கணும், நான் விஜயனுடைய ரசிகன், அவனுக்கு வேறு எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படி ஒரு கட்டாயம் கிடையாது. விஜய் அவர்கள் சொல்றாரு, இதே மாதிரி தான் சினிமாலையும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க, அதே போல தான் இப்போ பாலிடிக்ஸ்லையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றத சொல்றாரு. சினிமாவில் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களா, ஓவர் எஸ்டிமேட் பண்ணாங்களான்றது எதுவுமே கிடையாது. நீங்கள் பாலிடிக்ஸில் யார்? 72 நாட்கள் உங்களை அடைச்சி வச்ச போது உங்களுடைய துணிச்சல் எங்கே போனது? நீங்களே தானே போய் பூட்டிக்கிட்டீங்க. உங்களை ஏதாவது சிறையில் வச்சாங்களா? இல்லை, நீங்கள் போயிட்டீங்க, உங்கள் வீட்டில் கதவு மூடிக்கிட்டீங்க. 3 நாளுக்கு அப்புறம் வந்து பேசுனீங்க. அதுக்கப்புறம் அடுத்த 70 நாட்களுக்கு எந்த பேச்சு மூச்சு இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரையும் வர வச்சு ஒரு ரூமுக்கும் போயிட்டு நீங்கள் காலில் விழுந்து அழுததாக சொன்னாங்க. எதுக்கு நீங்கள் அழுதிங்க? 70 நாள் அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே துக்கத்தை தேக்கி வச்சுருந்தீங்களா? இது எல்லாம் எதை நிரூபிக்குது? நீங்கள் வந்துட்டு அரசியலை ஆழமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு திறன் படைத்தவர் அல்ல, அவ்வளோதான். சார், இப்போ தாவேகா தரப்புல நேற்று நிர்மல்குமார் அவர்கள்லாம் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தாவேகாவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஓட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா 40% ஓட்டு எங்ககிட்ட இருக்கு அப்படின்றத அவங்க நேற்று பதிவு பண்றாங்க. ஒரு ஓட்டு இருக்குன்னா அந்த ஒரு ஓட்டை வந்துட்டு இப்போ உங்கள் குடும்பத்தில் கூட ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதே இடத்துல இருக்கீங்களா? உங்களுடைய தம்பி ஒரு 19 வயசு 20 வயசு பையனாக இருப்பான், அவன் வந்துட்டு ஒரு ரசிகனாக இருப்பான். நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்களா? ரசிகன் வேற, ரசிக்கிறான் வேற. ரசிகன் வந்துட்டு உங்களை நம்பி ஒரு முறை ஓட்டு போடுவான், அதுக்கப்புறம் அவன் மாறுவான். அவனே இப்போ மாறிட்டு தான் இருக்கிறான். ஆனால் ரசிப்பவர்கள் வந்துட்டு அப்படி கிடையாது. சினிமாவுக்கு வர எல்லாரும் ரசிகர்கள் தானே? கிடையாது. 90% பேர் வந்துட்டு சினிமாவுக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்தவங்க தான். அவங்களாம் உங்களோட ரசிகர் கிடையாது. இதை விஜயெல்லாம் மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் கேரியரில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, என்ன இருந்தீங்க, அதெல்லாம் வேணாம். இங்கே பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். பரந்தூரில் ஏன் இந்திய ஒன்றிய அரசை பேசலை? டங்ஸ்டன் விவகாரத்தை ஏன் எதிர்க்கலை? உங்களுடைய கொள்கை முன்னோடின்னு சொல்லக்கூடிய ஐயா தந்தை பெரியாரை பற்றி சீமான் அவ்வளோ கேவலமாக பேசும்போது நீ ஏன் வாய் மூடிக்கிட்டு இருந்த? இன்ன வரைக்கும் நேற்று நடந்த போராட்டத்தில் என் இந்திய எதிர்ப்பினுடைய முக்கியத்துவத்தை ஏன் வலியுறுத்தி பேசலை? இப்போ நீ சொன்ன இளைஞர்கள் கேட்குறாங்கல்ல, ஏன் இந்திய எதிர்ப்பை பற்றி நீ பேச மாட்டேங்கிற? ஆனால் சார், நேற்று ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்பொழுது தாவேகாவுக்கு கொள்கை இருக்கான்னு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, ஆனால் திமுகவில் எத்தனை பேருக்கு அம்பேத்கரை பற்றியும் பெரியாரை பற்றியும் கார்ல் மார்க்ஸ் எழுதுகிற தாஸ் கேபிட்டல் பற்றியும் ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறேன். அதனால் நிறைய போய் பேசிகிட்டு இருக்கிறான். எமர்ஜென்சி அப்போ அரெஸ்ட் பண்ண வரப்போ ஸ்டாலின் ஓடிட்டாருன்னு பேசின புழுகான் அவன்.
என்ன தெரியும் உனக்கெல்லாம் அரசியலை பற்றி. ஆனால் நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, அதனால் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் பேசுகிறதே இல்லை. இவன்லாம் யார்? ஒரு லாட்ரி வியாபாரி. இவனுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னது? இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காரு இவர்? ஒரு ஐடி சேனல் வச்சுக்கிட்டு இவர் செஞ்சுட்டு இருக்கிறது என்னது? அவதூறு பரப்புறது. திமுகவில் வந்துட்டு மார்க்சியத்தை பற்றி பேசுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறான்ற உனக்கு ஏதாவது தெரியுமா? எவ்வளோ பேர் அதை பற்றி புத்தகம் போட்டவன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்ச நாள் அந்த தலைமையில் சிலரோட நெருங்கி இருந்த ஒரு யோக்கியதையை தவிர உனக்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு தெரியும்? உன் கட்சியில் நீ இருக்கிற கட்சின்றது வெறும் ரசிகர் மன்ற கூட்டம், அதனால நீ எல்லாத்தையுமே பேசிடலாம். ஸோ தாஸ் கேபிட்டலை பற்றியெல்லாம் இவனுக்கு என்ன தெரியும்? இவருக்கு என்ன தெரியும்? இவர் என்ன பாட்டல்? இவர் என்ன, அதாவது ஏதோ விஜய் வந்துட்டு கால் மார்க்ஸ் மாதிரியும், இவர் வந்துட்டு எங்கல்ஸ் மாதிரியும், என்ன கதைங்க அதெல்லாம்? நீ எல்லாம் தெரியுமா? நீ ஒரு அட்டர் பூஷ்வாசி. நீ வரக்கூடிய காருன்னா அந்த காருக்கான உழைப்பு ஒன்றுதா? பணத்தை வச்சுக்கிட்டு நீ எல்லாரையும் கபலீகரம் பண்ணுற. விஜயும் கபலீகரம் பண்ணியிருக்கிற. விஜய் எனக்கு அந்த மாதிரி எந்த அவசியம் இல்லைன்றாரு உன்னுடைய தலைவன் விஜய். அந்த தலைவன் உங்ககிட்ட காத்தாலேருந்துட்டு மத்தியானம் 3 மணி வரைக்கும், உன்னை 3 மணி ஆச்சு பொதுச் செயலராக போடுறதுக்கு. என்ன உங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணுது? கட்சி செலவுகள்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தானே உங்களுக்கு வந்துட்டு தேர்தல் பரப்புரை பொதுச் செயலர்னு கொடுத்தாங்க. அதானே கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் செலவு பண்ணலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் என்ன ஏழை எளிய மகனா? ஜீவா மாதிரி ஒரு வேட்டியை போட்டு காய போட்டுட்டு கூட்டத்துக்கு வரும்போது கட்டிட்டு வர ஆள் அவர் விஜய். அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு, அத்தனை காரை வச்சுக்கிட்டு ஒன்றை வந்துட்டு காசுக்காக செலவு பண்ண வைக்கிறாரு அந்த மார்க்ஸு. இந்த எங்கல்ஸ் வந்துட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் சோர்ஸ் பணம் வரக்கூடிய இடம் என்னது? இந்த லாட்ரி சீட்டு விற்று வரக்கூடிய பணம் அப்படின்றது நீ ஒரு கார்பரேட்னு அர்த்தமா? அப்படி நீ ஒரு கார்பரேட்டாக இருந்தால் கூட ஒரு கட்சியை நடத்தக்கூடிய யோக்கியதையை வந்துட்டு அந்த பொறுப்பை அவங்ககிட்ட கொடுக்கலாமா? அவன் ஒரு தலைவனா? இவ்வளோத்துக்கும் பதில் சொல்லுங்கள். முதல்ல உங்களுடைய கட்சியை எப்படி நடத்துகிறீங்க? எவ்வளோ செலவாச்சு? நீ கூட வந்துட்ட உடனே எடுத்த உடனே அந்த முஸ்லீம்களுக்காக அந்த நோன்பு திறப்பு விழா பண்ணீங்க, 2 கோடி செலவாச்சு நான் கேள்விப்பட்டேன். சொல்லுங்கள், யார் செலவு பண்ணுது? நீ செலவு பண்ணியா? இல்லை காசு சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உன் தலைவன் விஜய் செலவு பண்ணதா? யார் செலவு பண்ணீங்க? எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த நாட்டை ஒன்றிய அரசுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய உளவு பிரிவுக்கும் எல்லாம் துல்லியமாக தெரியும். அதனால் அந்த ஏழை கபடதாரி இதான் அந்த ஆள் தான் வந்துட்டு என்ன பண்ணா, இவிஎம் தொடர்பாக நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக. அதில் அந்த மேடையில் நின்றுட்டு இவர் பேசுகிறாரு, நாம் இழப்பதற்கு எதுவுமே இல்லை. இவர் சிரிப்பா போனக்கு இவர் பேசுகிறாரு, நாம் இழப்பதற்கு எதுவும் இல்லை, பெறுவதற்கு தான் ஏதோ இருக்கிறது அப்படின்ட்டு. ஏதோ அந்த மாநாட்டுக்கு உதவினாரே அப்படின்றதுக்காக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனே அவரை பேச சொன்னார் கொஞ்சம் நேரத்துக்கு. மேடையில் இருந்தவங்கலேருந்து கீழே இருக்கிற வரைக்கும் சிரிச்சான். ஏன்னா பார்க்குறவனுக்கெல்லாம் 10,000 கொடுத்து கபலீகரம் பண்ணுற வேலையை அவர் விடுதலை சிறுத்தைகளே பண்ணார். அவர் கடைசியில் திருமாவளவன் தலையில் கையை வைக்க போனார். அப்போ தான் சொல்கிறாரு, நீ ஒதுங்கி நில்லு, உன் இடம் இது அல்லட்டார். உடனே அடுத்த கட்சிக்காரனா அடிப்படைக்கு போயிட்டார் இவர். இவர் என்ன அம்பேத்கர் வழியில் வாழறவர இவர்? இல்லை, எந்த அந்த பட்டியலினத்து மக்களுடைய போராட்டத்துக்கு வந்துட்டு இவர் கலந்துட்டு இருக்கிறாரு, இல்லை இவர் பேசியிருக்கிறாரு. என்னங்கடா நீங்களாம் யார்? நீங்களாம் சும்மா ஒரு தத்துவத்தினுடைய பேரை சொல்லிட்டு மிரட்டிட்டா ஐயோ யாதவ அர்ஜுனா பயந்துருவாங்களே, ஓடி போயிட்டு ஒளியிற நீங்கள். விஜயாவது பரவாயில்ல, அவர் வீட்டில் ஒளிஞ்சாரு. நீங்கள் 4 பேர் எங்கே போய் ஒளிஞ்சிங்கன்னு யாருக்குமே தெரியாது, உளவு பிரிவுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களும் இந்த சீஃப் மினிஸ்டர் சொன்னதுனால விட்டுட்டாரு, பேசாத இருந்துட்டீங்க. அம்மா அவ்வளோதான். இல்லை கட்டி உங்களுக்கு ஒரு காட்டியிருப்பாங்க போலீஸு, தப்பிச்சிட்டிங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு கால்ஸு எங்கல்ஸு மார்க்ஸ் இதெல்லாம் பற்றி பேசாதீங்க. சரி, இன்னொன்று இப்போது இந்த சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் 2 முறை ஆஜராயிருந்திருக்காரு. இப்போது இந்த சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் மாற்றப்பட்ட போது தாவேகா தரப்புல வந்து நீதி வெல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது வந்து விஜய்க்கு தற்பொழுது நெருக்கடியாக இருக்காது? பேச வேண்டியதானங்க. நேற்று உன்னைய அங்கே விசாரணை அடிப்படையில் கேட்குறேன். அதே தான் நானும் சொல்கிறேன். நான் அரசியலை பேசுகிறேன், விஜயை பற்றி அரசியல் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. உள்ளபடியும் சொல்ல வரேன். நீங்கள் வந்து பேசுகிறேன்னா நான் விஜய் பற்றி பேச மாட்டேன். ஏன்னா நேற்றே நான் விஜய் பேசுகிறத பார்த்தேன், மற்றவங்க பேசுகிறதையும் பார்த்தேன், சிரிச்சேன், தூங்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதனால் நான் பேசுகிறேன். மற்றபடி எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு
விஜயை பற்றி சொல்கிறதுக்கோ விஜயை பற்றி அவங்க விரும்பி கேட்டுக்கிறதுக்கோ எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊடகத்துக்கும் வந்து நான் பேசுறதுக்கு காரணமே என்னன்னா, அது ரொம்ப இட் இஸ் வாட் யூ கேன் கால் இட் இன் இங்கிலீஷ் இஸ் அன் அட்டர் ஃபூலிஷ்னஸ் டு டாக் அபவுட் ஹிம். நான் என்ன கேட்குறேன், உங்களை பற்றி விசாரணை நடத்துகிறாங்க. நீங்கள் மொத்தம் அங்கே இருந்த நேரம் எவ்வளவு? 7:12 வந்தீங்க, 7:37 எவாக்குவேட் ஓடிட்டீங்க. மொத்தம் எவ்வளோ? 25 நிமிஷம் ஆச்சு. உங்கள்கிட்ட விசாரணைன்றது எவ்வளோ நேரம்? முதல் நாள் ஒரு 7 மணி நேரம், அப்புறம் ஒரு 6 மணி நேரம், அப்புறம் ஒரு 6 மணி நேரம். என்ன பேசினாங்க உங்ககிட்ட? என்ன சும்மா அவங்களோட ஏதோ ஒன்று பேசுங்க. நம்மளை பற்றி ஏதோ அவதூறுகள் எல்லாம் சொன்னார்கள், ஆனால் அனைத்தும் சிபிஐ அதிகாரிகளுக்கு புரிந்திருந்தது, அவர் மிக நேர்த்தியாக கேட்டார்கள் அப்படின்னு ஆரம்பிச்சினாலே அதுக்கு எதுக்கு தலைவா அவங்ககிட்ட வந்துட்டு 7+6+6 19 மணி நேரம் விசாரணை நடத்துகிறாங்கன்ட்டு அவனே கேட்டுருவான். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, கரூர் சம்பவத்தை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன், நீங்கள் எங்கே காஞ்சிபுரத்தில் பேசுகிறீங்களா? பேசலை. அதுக்கப்புறம் அந்த இதை பற்றி நான் மூச்சே விடலை, அப்படியே விட்டுட்டீங்க. நான் தைரியசாலி அப்படின்றீங்க. இந்த இடத்துல கரூர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அங்கே போனீங்க, இதெல்லாம் பற்றி இடைப்பட்ட காலத்தில் நாட்டில் எதுவுமே நடக்கலையா? நீங்கள் சொல்லுங்கள், நாட்டில் எதுவுமே நடக்கலையா? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவன் பேசக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கவில்லையா? எங்கே போயிருந்தீங்க? உங்கள் கட்சி எங்கே போயிருந்துச்சு? இந்த அருண்ராஜ் அப்படின்றவர் இருக்கிறாரு, அப்புறம் பொசியானதை விட்டுருங்க, அப்புறம் இந்த செட்டியார் நிர்மல்குமாருங்கிறவர் இருக்கிறாரு. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவர் என்ன சொன்னார், விஜய்க்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது எவ்வளோ பேர் செத்தாங்கன்ட்டு. ஒன்று நியூஸில் போட்டு விட்டான். 30 பேர் செத்து போயிட்டாங்க சார்னும் போது ஒரு நடந்து போகிற காட்சியை போட்டான். இவ்வளோதானே உங்களுடைய அரசியல். நேற்று நீங்கள் பேசுகிறீங்க, இவருடைய அறியாமைக்கான ஒரே ஒரு அத்தாட்சியை நான் சொல்ல வரேன். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாக்குச்சாவடி அப்படின்னோம்னா அது ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய இடம். ஆனால் இங்கே இருக்கிற அந்த 2 கட்சிகளுக்கு அது கள்ள ஓட்டுக்கான இடம் அப்படின்னு சொன்னல. இப்போ இருக்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? இப்போ வந்துட்டு ஓட்டு பேப்பரில் போட்டுட்ருக்குறோம். இவிஎம் மிஷினில் எப்படி என்ன நடக்குது ஏதாவது தெரியுமா உனக்கு? நான் புத்தகத்தையே கொடுத்தேன். நீ தான் என்ன சொன்ன, அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டப்போ இந்த நாட்டில் தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும், நியாயமாக நடத்தப்படுகிறது என்பதனை மக்களும் உணர வேண்டும் சொன்னியா இல்லையா? என்ன அடிப்படையில் சொன்னேன்? இந்த தேர்தல் இந்த இவிஎம்ல நடத்துறதுல எவ்வளோ பெரிய வாக்கு திருட்டு மோசடி எல்லாம் நடக்குது அப்படின்றத ராகுல் காந்தியில் இருந்துட்டு ஐயநாதன்லேருந்து ராகுல் காந்தி வரைக்கும் பேசியிருக்கிறாங்களா இல்லையா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீ போய்ட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துட்டு யாரும் போயிட்டு நின்றுக்கிட்டு இதெல்லாம் கள்ள ஓட்டெல்லாம் போட முடியாது, அது வேற. ஆனால் வெளியில் ஒரு கம்ப்யூட்டரை திறந்து வச்சுக்கிட்டு யாரை வேணாலும் வாக்காளராக சேர்த்துடலாம், அடையாள அட்டை எடுத்துடலாம், எடுத்துகிட்டு போய்ட்டு ஓட்டு போட்டு வரலாம். அப்படி ஒரே தொகுதியில் கிட்டத்தட்ட 5994 பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கின கதை தான் கர்நாடகாவில் நடந்துச்சு, ஆலந்தில். அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? உன் ரசிகர்கள் நீ சொன்னதெல்லாம் கேட்பான். ஆனால் அந்த இவிஎம் பற்றி ஏதாவது பேசுனியா? நீ இந்த தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கிற விடயத்தை பற்றி ஏதாவது பேசுனியா? அவனுடைய முரண்பாடுகள் எஸ்ஐஆரை பற்றி ஏதாவது பேசுனியா? உன் கட்சிக்காரனை எங்கேயாவது நீ ஊக்கப்படுத்தி அந்த மாதிரி நீக்கப்பட்டவர்கள் யார் யார் என்னன்றதை பார்க்க சொன்னியா? எதுவுமே இல்லை. ஸோ இதை பற்றியே தெரியாத ஒரு மனுஷனை வந்துட்டு இந்த நாட்டில் நல்லாட்சி கொடுப்பான், மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவான் அப்படின்னு நம்புறதை விட தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளக்கூடிய செயல்றது எது இருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நான் காங்கிரஸோட கூட்டணி சேருவேன் அந்த அளவு பிரவீன் சக்கரவர்த்திலாம் பேசுகிறீங்களே. பிரவீன் சக்கரவர்த்தி இந்த ஆளுக்கு எதுவுமே தெரியலையே, இவனுக்காக நீ என்ன அங்கே போயிட்டு பேச போகிற ராகுல் காந்தி கிட்ட? ஒரு ஒரு சின்ன ஒரு போராட்டம் இந்த மாதிரி வாக்கு திருட்டு இப்படி நடக்குது, இதற்கான உன்னுடைய பதில் என்னன்னு தேர்தல் ஆணையத்தை கேட்கறதுக்கு உனக்கு துணிவு இருக்குதா? கிடையாது. ஏன்னா உனக்கு அவன் பிகில தந்துட்டான், உனக்கு சங்கூத போகிறான், உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்கள் வந்துட்டு உங்களை மறைக்க பார்க்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட யார் விசாரணை எடுத்துறானோ அவனே எல்லாத்தையும் கசிய விட்டுறது தான் இங்கே செய்தி ஆகிட்டு இருக்குது. அது போல புரிஞ்சுக்கங்க. மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.